வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். விசுவாவசு ஆண்டு பிறக்கப் போகிறது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்று பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்க உள்ள தமிழ் புத்தாண்டின் பெயர் விசுவாவசு. 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும். காரணம், மிக முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறது. ஆண்டு பிறக்கும் பொழுது சனி பெயர்ச்சியாகி இருக்கிறது, குரு பெயர்ச்சி இருக்கிறது, ராகுகேது பெயர்ச்சி இருக்கிறது. முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி இருப்பதாலும் கிரகங்களின் சஞ்சாரம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்ப்போம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் கடக ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சந்திர பகவான் துலாம் ராசியிலும், சனி பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த 4 கிரகங்களும் மீன ராசியிலும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது. விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் 9வது இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு பேர் புகழ் அதிகமாக கிடைக்கும். சூரிய பகவான் அமர்ந்துள்ள மேஷ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12வது இடத்தில் இருக்கிறது. இதனால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கல்வியில் மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிறீர்கள். புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். தந்தை தாயின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பும், அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும் என்று சொல்லலாம். தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதை கண்கூடாக பார்ப்பீர்கள். இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். பொருளாதார சிக்கல்களில் இருந்தவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைத்து மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகப் போகிறது. மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய அளவில் அமையப் போகிறது. திட்டமிட்ட காரியங்களை விட திட்டமிடாத காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புது புது உத்திகளை கையாண்டு மிகப்பெரிய லாபத்தை பெறப்போகிறீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவு மட்டுமல்ல, சேமிக்கக்கூடிய அளவிலும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் இரட்டிப்பு வருமானமும் கிடைக்கப் போகிறது. இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பே சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது இந்த கிரகங்களின் பயிற்சியெல்லாம் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் என்பது வாழ்க்கையில் உண்டு. சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக வந்து அமர்ந்து விட்டார். இதனால் என்ன நடக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகவும் சவாலான காலம் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் பேச்சில் நிதானத்தையும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் மற்றவர்களிடம் ஒரு வேலையை சொல்லும் பொழுது அதிகார துணியில் சொல்லாமல் அன்புடன் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு உடனுக்குடன் நடந்துவிடும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளிடமும் உடன் பணி புரிபவர்களிடமும் நீங்கள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் சேகரித்து நீங்கள் பேச வேண்டும். அஷ்டம சனி காலம் உங்களுக்கு நடக்கின்ற காரணத்தினால் தேவையில்லாத விரயங்களும் ஒரு பக்கம் ஏற்படும். அதையெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தியும் உங்களுடைய செயலும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் உங்கள் ராசியில் 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அமரப்போகிறார். அவர் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார். காரணம், குரு பகவான் உங்கள் ராசியில் 11ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தினாலேயே எதையும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்வார். நண்பர்கள், சகோதரர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் எல்லாம் ஏற்படும். எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு தருவார். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு.
அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ராகு பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு சுகங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் வந்து அமரப்போகிறார். உங்களுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும். அதே நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். சித்தர்களின் சமாதிகளை தேடி சென்று தரிசனம் செய்யுங்கள். அவர்களிடம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பௌர்ணமி நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் நீங்கள் கேட்காமலேயே நடந்துவிடும். தொட்டது துலகும். எல்லா விதத்திலும் ஏற்றம் கிடைக்கும். மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் அதை தேடிக்கொள்வதில் தான் இருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.